إله إلا الله الله أكبر محمد رسول الله يا حبيب الله தேசம் பாக்கர் அவர்களே, மக்கள் ரிப்போர்ட் ஆசிரியர், இந்த நூலை தொகுத்த தொகுப்பாசிரியர் அபு பைசல் அவர்களே, இதற்கு துணை நின்ற அருமை தோழர் முகமது சிஃப்லி அவர்களே, அபுபக்கர் சித்திக் ரஷாதி அவர்களே, கார்கி ஷாகிர் அவர்களே, கலிமுல்லாஹ் அவர்களே, ஆர்கே மைதீன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களே, கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள், நா செல்லதுரை அவர்களே, கு வில்லாளன் அவர்களே, ஆ பாலசிங்கம் அவர்களே, மு கலைவேந்தன் அவர்களே, லண்டன் அபு அவர்களே, அஷ்ரப் அலி அவர்களே, 60வது வட்ட செயலாளர் சி ராஜ் அவர்களே, தம்பி திருமாறன் அவர்களே, கவிஞர் இளமாறன் அவர்களே, இந்த நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் மாநில செயலாளர் தக்வா மொய்தீன் அவர்களே, நூலை வெளியிட்டு கருத்துரை வழங்கிய தலைவர், நம்முடைய இந்திய தவ்ஹீத் ஜமாத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் எஸ்.எம். பாக்கர் அவர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற இஸ்மாயில் அவர்களே, பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்துள்ள வேண்டும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் உள்ளன. இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு வேறு சில நிகழ்ச்சிகளுக்காக விரைந்து செல்ல வேண்டிய ஒரு நெருக்கடியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று ஏற்கனவே என்னிடத்தில் அன்பு சகோதரர் ஃபைசல் அவர்கள் சொல்லியிருந்தார். கொரோனா நெருக்கடியால் இது தள்ளி போய் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு நிகழ்விலே, இதே போன்ற ஒரு நிகழ்விலே நான் பேசிய பேச்சு, ஏதோ திருமாவளவர் வந்தார், பேசினார், சிறப்பாக இருந்தது என்று அதை கடந்து போய்விடாமல் அந்த பேச்சை முழுமையாக தொகுத்து ஒரு வார்த்தை கூட பிசகாமல் பதிவு செய்து அதை ஒரு ஆவணமாக்கி இருக்கிற முயற்சி மிகவும் பாராட்டுதலுக்குரிய முயற்சி. அதற்காக நான் உள்ளபடியே மனம் நெகிழ்ந்து பாராட்டுகிறேன். அது மட்டுமில்லாமல் இந்த நூலை அரபியிலே மொழிபெயர்க்கப் போகிறோம், அரபியில் வெளியிடப் போகிறோம் என்கிற அறிவிப்பையும் செய்திருக்கிறார்கள். அண்ணன் பாக்கர் சொன்னார், அதை அரபியிலும் கொண்டு வரப் போகிறார்கள் என்று. ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்க இருப்பதாக பின்னால் இருந்து குரல் கேட்கிறது. சமூக விடுதலையை நோக்கி என்னும் தலைப்பில் இந்த நூல் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. பாக்கர் அவர்கள் வெளியிட்டார். அதனை பெற்றுக்கொள்கிற ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த சூழலில் இன்றைக்கு இன்னொரு நூல், சையத் குத்தீப் அவர்கள் எழுதிய, அரபியிலே எழுதிய நூல், நம்முடைய அழகிய தமிழில், அருமை தமிழில், எளிமை தமிழில், இஸ்லாத்தில் சமூக நீதி என்னும் தலைப்பிலே அது தொகுக்கப்பட்டு இந்த நிகழ்விலேயே அதை வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக இஸ்மாயில் உள்ளிட்ட தோழர்களுக்கு நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயிரத்தி 1989 மதுரை மண்ணில் நாங்கள் சந்தித்துக் கொண்ட நிகழ்வை இப்போது நினைவு கூர்ந்தார்.
அப்போது நான் அரசு ஊழியராக இருந்தேன், ஆனாலும் கல்லூரி மாணவனாகவும் இருந்தேன். அதைத்தான் அவர் சொன்னார். சட்டக்கல்லூரியில் அப்போது நான் இறுதி ஆண்டு தேர்வை எழுதக்கூடிய நேரம் அரசு வேலை கிடைத்து விட்டது. பிறகு விடுப்பு போட்டுவிட்டு தேர்வை எழுதி நான் வழக்கறிஞரானேன். அப்போது மதுரையிலே ஏற்பட்ட ஒரு மழை வெள்ள பாதிப்பில் யார் அதிகம் பாதிக்கப்படுவார்கள்? குடிசை வாழ் மக்கள் தானே. மழை பெய்தாலும் பாதிக்கப்படுகிறவர்கள், வெள்ளம் வந்தாலும் பாதிக்கப்படுகிறவர்கள், புயல் அடித்தாலும் பாதிக்கப்படுகிறவர்கள், தீ விபத்து ஏற்பட்டாலும் கூட குடிசை வாழ் மக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். அப்படி பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உதவ வேண்டும் என்று நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பின் சார்பில் ஒரு சிறிய முயற்சியை மேற்கொண்ட போது எங்களுக்கு முன்பு அந்த களத்திலே நின்றவர்கள் நம்முடைய அன்பு சகோதரர் SM பாக்கர் மற்றும் இஸ்லாமிய சொந்தங்கள். எவ்வளவு பெரிய ஆறுதலாக இருந்தது தெரியுமா? இந்த களத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உற்ற துணையாக இருப்பதை போன்ற ஒரு ஆறுதல் வேற என்ன இருக்க முடியும்? அப்படி இயற்கை பேரிடரால் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வது, அதையும் தாண்டி சாதி வெறியர்களால் பாதிக்கப்படுகிற அந்த எளிய மக்களுக்கு புலம்பெயர்ந்து ஓடி வருகிற போது ஊர்களை விட்டு வீடுகளை துறந்து சாதி வெறியர்கள் விரட்டி அடிக்கிற போது, காவல்துறையினரும் அவர்களுக்கு துணை இருக்கிற போது எங்கே போவது என்று அடைக்கலத்திற்கு வழி இல்லாமல் தவிக்கிற மக்களுக்கு அடைக்கலம் தந்து உதவுகிற அந்த பெரும் உள்ளம், பரந்த உள்ளம் அந்த 90களின் தொடக்கத்தில் இஸ்லாமிய சொந்தங்களிடம் நான் பார்த்தேன். மதுரை பகுதியிலே அப்படி சில நிகழ்வுகள் நடந்தன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவரும் துணையாக இல்லாத போது, உதவி செய்யாத போது அவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற அந்த உள்ளத்தை இஸ்லாமியர்களுக்கு எது கொடுத்தது? இஸ்லாம் கொடுத்தது, குர்ஆன் கொடுத்தது. அதைத்தான் நாம் களத்தில் பார்க்கிறோம். அந்த நாள் முதல் இந்த நாள் வரையில் ஒரே களத்திலே நாம் நிற்கிறோம், மீண்டும் மீண்டும் சந்தித்துக் கொள்கிறோம், மறுபடியும் மறுபடியும் நாம் கைகுலுக்கிக் கொள்கிறோம் என்றால் நம்முடைய தேடல்கள் இருவருக்கும் ஒரே தேடல் தான், சமத்துவம் தான் நம்முடைய தேடல், சமூக விடுதலை தான் நம்முடைய தேடல். அதனால்தான் எப்படி எங்கே சுற்றி வந்தாலும் மறுபடியும் நாம் ஒரு புள்ளியிலே சந்திக்க முடிகிறது, ஒரு களத்திலே கைகோர்க்க முடிகிறது. இஸ்லாம் என்பது பிற மதங்களின் மீது, பிற இனத்தின் மீது வெறுப்பை விதைக்கக்கூடிய ஒரு கருத்தியல் அல்ல, ஒரு கோட்பாடு அல்ல. பரப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வை போதிக்கிற ஒரு போதனை அல்ல. நடைமுறையிலே அதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் எனக்கு அந்த மீனாட்சிபுரம் மதமாற்றம் குறித்து அறிவியல் பூர்வமாக அதை ஆய்ந்து பார்க்க வேண்டும் என்கிற உந்துதல் ஏற்பட்டது. உள்ளபடியே அந்த மக்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள்? 1981 ஒரு கிராமம் மொத்தமாக முடிவு செய்கிறது. ஒட்டுமொத்த கிராமமே காலம் காலமாக பின்பற்றி வந்த அந்த கலாச்சாரங்களை எல்லாம் கைவிட்டு விட்டு ஒரு புதிய வாழ்க்கையை தேர்வு செய்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு கடினமான முடிவு, வலிமிகுந்த ஒரு முடிவு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நமக்கு பழகி போன ஒரு பழக்கத்தை எளிதாக கைவிட முடியாது. சில பேர் பீடி சிகரெட் குடிச்சிட்டே இருப்பான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். என்னங்க பழகி போச்சுங்க, பழக்கம் என்ன பண்ணுறது, முடியல. பெண்டாட்டி பிள்ளைகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். குடிப்பழக்கத்தை ஒரு நாள் நிறுத்த முடியாது. பழகி போச்சு, என்னால் முடியல. காஃபி டீலாம் குடிக்காதீங்க, இல்லை எப்போ பார்த்தாலும் அது பழகி போச்சு, முடியல, விட முடியல. காலைல எழுந்திரிச்சா ஒரு கப் காஃபியோ அல்லது டீயை குடித்தாதான் மற்ற வேலையை பார்க்க முடியுது. அவன் உடுத்துகிற உடை அல்லது உண்ணுகிற உணவு, அவன் காலையிலிருந்து மாலை வரையில் செய்யக்கூடிய சில வேலைகள், இவையெல்லாம் ஒரு பழக்கமாக மாறுகிற போது அந்த பழக்கத்திலிருந்து மனிதனால் அவ்வளவு எளிதாக விடுபட முடியாது.
கடினமான ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு தன்மை, மனித தன்மை காலம் காலமாக என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா, என்னுடைய தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தாவுக்கு முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் என்று ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றி வருகிறோம். அப்படி கலாச்சாரத்தை பின்பற்றி வந்த நாம் ஒரு நாளில் இந்த முடிவை எடுக்க முடிகிறது, வேண்டாம், இந்த வாழ்க்கை முறையில் இருந்து முற்றாக மாறுவோம். நம்முடைய சொந்த பந்தங்கள் இந்த கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள், நம்முடைய மாமன் மைத்துனர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் இருக்கிறார்கள், சம்பந்திகள் இருக்கிறார்கள், அந்த ஊரிலே நமக்கு உறவு, இந்த ஊரிலே உறவு, இவர்களெல்லாம் விட்டுவிட்டு எப்படி நாம் இன்னொரு வாழ்க்கைக்கு போவது என்று ஒரு பெரிய போராட்டம், ஒரு உளவியல் போராட்டம் நடக்கும். சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் என்ற உறவுகள் 100% மாறிவிட முடியாது. ஆக அந்த உறவுகளை கூட துண்டித்து கொண்டு ஒரு புதிய வாழ்க்கை முறையை தேர்வு செய்வதென்றால் அதற்கு பின்னால் எவ்வளவு வழிகள் இருந்திருக்கும் என்பதுதான் இந்த இடத்திலே கவனிக்க வேண்டியது. இவ்வளவு நாள் இருந்த பழக்கத்தை மாற்றிவிட்டு, இவ்வளவு நாள் வழிபாடு செய்த வழிபாட்டு முறையை விட்டுவிட்டு, இவ்வளவு நாள் நம்பிய கடவுளை வேண்டாம் என்று புறந்தள்ளிவிட்டு, முற்றாக அதுவும் உருவ வழிபாட்டு முறையிலே இருந்த ஒருவர் அருவ வழிபாட்டு முறைக்கு மாறுவது. எப்பவுமே கோயிலுக்கு போய் அங்க இருக்கிற விக்கிரகத்தை பார்த்து அதுக்கு முன்னால தண்டனிட்டு விழுந்து, மண்டியிட்டு விழுந்து வணங்கி பழக்கப்பட்டவர்கள், திருநீறு பூசி பழக்கப்பட்டவர்கள், குங்குமம் பூசி பழக்கப்பட்டவர்கள், தேங்காய் உடைத்து பழக்கப்பட்டவர்கள், ஆடு மாடு கெடா வெட்டி பூஜை செய்து பழக்கப்பட்டவர்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு கலாச்சார பின்னணி கொண்ட ஒரு சமூகம் அல்லது ஒரு கிராமம் இதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விக்கிரக வழிபாடு இல்லாத ஒரு மார்க்கத்தை தேர்வு செய்வது, அப்படி ஒரு முடிவை எடுப்பது, அந்த முடிவை எடுப்பதற்கு துணிவது, அது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு புள்ளி. ஒரு தனிநபரா மாறுறதுங்கிறது வேற, ஒரு கிராமமே முடிவு செய்கிறது ஒட்டுமொத்தமாக மாறுவதற்கென்று. இதை பற்றி நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது, உற்று நோக்க வேண்டியிருக்கிறது என்கிற உந்துதல் எனக்குள் எழுந்தது. தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கோ நடந்திருக்கலாம், தனிநபர்கள் மாறி இருக்கலாம். அண்ணன் அவர்கள் சொன்னதை போல மேலக்கால் வீரபத்திரன் அவர் மதம் மாறினார், நீரோட்டம் அடியார் மாறினார். இன்றைக்கு நம்மோடு இருக்கிற ஐயா ஷேக் அப்துல்லா, கொடிக்கால் செல்லப்பா மாறி இருக்கிறார். இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக தனிநபர்களாக அவருடைய TM உமர் ஃபாரூக் இன்றைக்கு விருதுகள் வழங்குகிற விழாவிலே அவருக்கு போஸ்ட்மஸ்லி மறைவுக்கு பின்னர் வழங்குகிற மரபின்படி அவரை சிறப்பிக்கிற வகையில் விருது அறிவித்திருக்கிறோம், காகிதமில்ல திரை விருது. அவருடைய அந்த முடிவு பாராட்ட தகுந்தது என்கிற வகையில அங்கீகரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஏனென்றால் எல்லா மனிதனும் விடியலுக்காகத்தானே போராடுகிறான், விடுதலைக்காகத்தானே போராடுகிறான், இழிவை துடைப்பதற்காகத்தானே போராடுகிறான். அண்மையை ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது நான் சொன்னேன், அதை விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார்கள், அதை பற்றி நான் பொருட்படுத்தவில்லை. என்ன சொன்னேன் என்றால், இந்தியாவிலிருந்து பல பேர் வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழ்கிறார்கள். அந்த வெளிநாடுகளில் இந்துக்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் பெரும்பாலும் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் தான். எல்லா நாடுகளிலும் இந்துக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பெரும்பாலும் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் தான். இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் யாரும் அராபியிலிருந்து அரபு நாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் இல்லை. இந்த மண்ணின் பூர்வீக குடிகள். பல நாடுகளில் இன்றைக்கு இஸ்லாம் பரவி இருக்கிறது. அந்தந்த நாட்டின் குடிமக்கள் அந்த மார்க்கத்தை ஏற்று அவர்கள் இஸ்லாமியர்களாக மாறியிருக்கிறார்கள். கிறிஸ்தவம் பல நாடுகளில் பரவி இருக்கிறது. அந்தந்த நாட்டை சார்ந்த குடிமக்கள், கனடாவில் இருக்கிற கனடியன், அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்கன், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஆஸ்திரேலியன், அந்த நாட்டின் பூர்வீக குடி, அவன் கிறிஸ்தவத்தையும் அல்லது இஸ்லாத்தையும் ஏற்று அங்கே கிறிஸ்தவனாகவோ இஸ்லாமியராகவோ மாறியிருக்கிறான். ஆனால் எந்த நாட்டிலாவது அந்த நாட்டின் குடிமகன் இந்து மதத்தை ஏற்று அவன் அதை தழுவி இருக்கிறானா? சான்று சொல்லுங்கள் என்று நான் கேட்டேன். இது ஒரு சுய விமர்சனமாக பாருங்கள் என்று. ஏனென்றால், ஏன் இந்து மதம் தோன்றி பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகியும் கூட இந்த மதத்தை இன்னொரு நாட்டில் அந்த நாட்டின் குடிமக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை?
எனக்கு தெரிஞ்ச அப்படி சான்றுகள் கிடையாது. ஒரு கனேடியன் அல்லது ஒரு ஆஸ்திரேலியன் அல்லது ஒரு ஐரோப்பிய நாட்டை சார்ந்தவன், அந்த நாட்டின் குடிமகனாக இருப்பவன் இந்த மதத்தை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லுவதற்கு எங்கும் சான்றில்லை. காரணம், இஸ்லாத்திலும் கிறிஸ்தவத்திலும் சமத்துவம் இருக்கிறது, சகோதரத்துவம் இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. சகோதரத்துவம், அது பிரதர்ஹுட், அதுதான் ரொம்ப முக்கியமானது. சிஸ்டர்ஹுட், கிறிஸ்தவன் எங்க போனாலும் அவன் வந்து வாங்க பிரதர்ன்றான், வாங்க சிஸ்டர்ன்றான், கையை குலுக்குறான், ஹக் பண்றான். அவனுக்குள்ள வந்து ஒரு எல்லா வரம்புகளையும் கடந்த ஒரு சகோதரத்துவம் இருக்கிறது. இஸ்லாமியர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்ன மொழி, என்ன இனம் என்று கேட்காமல், என்ன சாதி என்று கேட்காமல் அவர்கள் கட்டி தழுவி, மார்புற தழுவி நம்முடைய வாழ்க்கையை அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு மாண்பு இருக்கிறது. சகோதரத்துவம், இதுதான் சகோதரத்துவம், ஃப்ரெட்டர்னிட்டி. அதனால் அண்மை காலத்தில் தோன்றிய இஸ்லாம் உலக நாடுகள் முழுவதும் பரவி இருக்கிறது. அதற்கு சற்று சில நூறாண்டுகளுக்கு முன்பு தோன்றிய கிறிஸ்தவம் உலக நாடுகள் முழுக்க பரவி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மூத்த மதம், அதற்கு காலமே தெரியவில்லை என்று சொல்லுகிற இந்த மதம் ஏன் மாறவில்லை, உலகம் முழுவதும் பரவவில்லை? இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு என்ன காரணம் என்பதை அந்த மதத்தை சார்ந்த தலைவர்கள் சுய விமர்சனம் செய்து பார்க்க வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை நான் எழுப்பினேன். இதனால் என்னை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். இந்து சமூகத்திற்கு எதிராக பேசவில்லை. இஸ்லாம் என்கிற கோட்பாடு, கிறிஸ்தவம் என்கிற கோட்பாடு, நீங்கள் சொல்லுகிற சனாதனம் என்கிற கோட்பாடு, இந்த கோட்பாட்டை ஒப்பிட்டு பார்க்கிற போது சனாதனத்திலே சமத்துவம் இல்லை, சனாதனத்திலே சகோதரத்துவம் இல்லை, சனாதனத்திலே சுதந்திரம் இல்லை. நீ இந்த வழியை நடக்கக்கூடாது, இந்த இடத்துல உனக்கு சுடுகாடு கிடையாது, இங்கே நீ தேர் இழுக்கக்கூடாது, இங்கே நீ பிணத்தை தூக்கி செல்லக்கூடாது, அது பேருந்து போகிற வழி. ஆனால் இவன் நடக்கக்கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கர் சவுதார் குளத்து நீரை எடுக்கிற போராட்டத்தில் கேள்வி எழுதினார். நான் வளர்க்கிற பிராணிகள் கூட அங்கே போய் தண்ணீர் குடிக்க முடிகிறது, ஆனால் நான் அந்த குளத்தில் இறங்க முடியவில்லை என்றால் என்ன கோட்பாடு உங்கள் கோட்பாடு என்று கேட்கிறார். எப்படி நான் என்னை உங்களில் ஒருவன் என்று சொல்லிக்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்புகிறார். அந்த கேள்வியை எழுப்பிவிட்டு தான் அவர் 1927 டிசம்பர் 25 அன்று மனுஸ்மிருதியை தீயிட்டு கொளுத்துகிறார். இதுதான் இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு, உயர்வு தாழ்வுகளுக்கு, சமத்துவமின்மைக்கு, சகோதரத்துவமின்மைக்கு காரணம் என்று 1927, அப்போது அவருக்கு என்ன வயது? 36 வயது தான், 35-36 வயது. தன்னுடைய எதிர்ப்பை, கண்டனத்தை, போராட்டத்தை அன்றைக்கு அவர் பதிவு செய்தார். ஆகவேதான் இந்த மீனாட்சிபுரம் மதமாற்றத்தில் எவ்வளவு பெரிய மனமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அது எந்த அளவுக்கு இன்றைக்கு அந்த மக்களை சமூகத்தில் மதிப்புள்ளவர்களாக மாற்றியிருக்கிறது என்று கண்டறிவதை 4 பேர்கிட்ட போய் பேசிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி எழுதுறது இல்லை. இது ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில், ஒரு பத்திரிகையாளர் ஒரு யூகத்தின் அடிப்படையில் சில தகவல்களை திரட்டி அந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு ஒரு கட்டுரையை எழுதிவிட முடியும். ஆனால் PhD அப்படி எழுதி கொடுக்க முடியாது. டாக்டரேட் பட்டம் பெறுவது என்றால் அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் இருக்கிறது, சயின்டிஃபிக் மெத்தட் இருக்கிறது. அவர்கள் சில ப்ரொசீஜர் வச்சிருக்கிறாங்க, சில மெத்தட்ஸ் வச்சிருக்கிறாங்க, நடைமுறைகள். அதன் அடிப்படையில் ஆய்வு செய்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், புள்ளியியல் வல்லுநர்கள் அதையெல்லாம் ஆய்வு செய்து ஒன்றோடு ஒன்று ஒப்பீடு செய்து இவர் ஆய்வு செய்திருக்கிற முறை சரியாக இருக்கிறது, இவர் திரட்டி இருக்கிற புள்ளி விவரங்கள் சரியாக இருக்கிறது, அதன் மூலம் இவர் தந்திருக்கிற அறிக்கையும் சரியாக இருக்கிறது என்று அவரும் ஒப்புதல் தர வேண்டும். எனவே அதுவெல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற முடியும். அப்படி அறிவியல் பூர்வமாக ஏற்கனவே உலகம் முழுவதும் நடைமுறையில் பின்பற்றப்படக்கூடிய நடைமுறைகளை ஏற்று அதன் அடிப்படையில் புள்ளி விவரங்களை, டேட்டா கலெக்ஷன் செய்து, திரட்டி ஒப்பீடு செய்து இன்றைக்கு இஸ்லாமியர்களாக
1981 இஸ்லாமியர்களாக மாறியவர்கள் இன்றைக்கு சமூகத்தில் மிகுந்த மதிப்போடு வாழுகிறார்கள், நல்ல பொருளாதார மாற்றத்தை பெற்றிருக்கிறார்கள், அவர்களின் சோசியல் ஸ்டேட்டஸ் என்பது உயர்ந்திருக்கிறது. அவரால் ஒரு பொது இடத்திலே 1981 முன்பு ஒரு தேநீர் கடை வைக்க முடியாது, ஒரு டீ கடை வைக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு அந்த பகுதியில் ஒரு நகரத்தில் மெயின் ரோடு, முக்கிய சாலையில், பிரதான சாலையில் இடம் வாங்கி காம்ப்ளெக்ஸ் கட்ட முடிகிறது. பல கடைகளை வைக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ். அது யாருதுபா? அந்த பாயுது. எந்த ஊர்? அவர் ரஹமத் நகரை சார்ந்தவர். அவர் மாறாமல் இருந்திருந்தாருன்னா அவரை அந்த கிராமத்து பேர் என்ன சொல்லுவாங்க? மீனாட்சிபுரம்னு சொல்லியிருப்பாங்க. அவர் யாருன்னு கேட்டால் அவர் சாதி பேரை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அங்கே வாங்கியிருக்கவே முடியாது, இடம் வாங்கியிருக்க முடியாது, கடை வைத்திருக்க முடியாது. ஆக இந்த ஓரிரு 10 ஆண்டுகளில், 30 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஒரு தலைமுறை சந்தித்திருக்கிறது. மாறியவர் அப்போது அந்த சாதியோடு சேர்த்து அடையாளம் காணப்பட்டிருக்கலாம். அவரா இருந்தவர் இவரா மாறி இருக்கிறார். ஆனா அவருக்கு பிறந்த பிள்ளைகள் பான் முஸ்லீமாகவே பிறக்கிறார்கள், பிறக்கிற போது முஸ்லீமாகவே பிறக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு பிறக்கிற பிள்ளைகள் பான் முஸ்லிம்ஸ். அவன்கிட்ட போய் பழைய அடையாளத்தை சொல்ல முடியுமா? பாயின்னு தான் சொல்ல முடியும். பாயின்னா சகோதரன். அதுலயே பாருங்க, இந்த அழைக்கிற விழிக்கிற முறையில கூட, ஒரு அட்ரஸ் பண்றதுல கூட சகோதரத்துவத்தை குறிக்கிற சொல். வேற இந்த சமூகத்தில் போய் ஒருத்தன் அண்ணன் அண்ணா, நீ யாரா என்ன அண்ணன், உனக்கு எனக்கு என்னடா உறவுமா? அரசியல்ல தான் இந்த அண்ணன் தம்பி உறவுனா. தெருவில் போய் நீ அண்ணன் தம்பின்னு சொல்ல முடியாது, தனியா கூட அண்ணன் தம்பி சொல்ல முடியாது. இந்த சகோதரத்துவத்தை மறுக்கிறது, சகோதரத்துவத்தை மறுக்கிறது. ஓட்டுக்காக மட்டும்தான் அவன் என்னங்கிறான், நான் அவன் அண்ணங்கிறேன். இது அரசியல் களத்தில் நிகழக்கூடியது. அது உளமாற அல்ல. உளமாற பிரதர்ஹுட் கிடையாது, உளமாற சிஸ்டர்ஹுட் கிடையாது. இதை அந்த நபரின் மீதான குற்றச்சாட்டாக நான் சொல்லவில்லை. இப்படி ஒரு போதனையை எது செய்திருக்கிறது, அதுதான் உன் கோட்பாடாக இருக்கிறது என்கிற கவலைதான். அந்த கவலையை திருமாவளவன் வெளிப்படுத்தினான் என்பதை விட தந்தை பெரியார் வெளிப்படுத்தினார், புரட்சியாளர் அம்பேத்கர் வெளிப்படுத்தினார். இந்த புத்தகம் அதைத்தான் உறுதிப்படுத்துகிறது. அதனாலதான் இதை அவ்வளவு கண்ணும் கருத்துமாக ஒரு வார்த்தை கூட விடாமல் நான் அன்றைக்கு பேசி அந்த பேச்சை தொகுத்திருக்கிறார்கள். நான் இன்னும் ஒரு முறை, மீண்டும் ஒரு முறை படிக்க வேண்டும். நான் பேசிய பேச்சு தான் என்றாலும் கூட அதை படித்து பார்க்க வேண்டிய ஒரு ஆர்வம் எனக்கு எழுந்துள்ளது. தோழர்கள் இதை பரவலாக வெகு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். குற்றச்சாட்டு சொல்வார்கள். ஆனால் இஸ்லாத்தில் ஒரு நல்ல அருமையான ஒரு பாதுகாப்பு மொழி இருக்குது. எதுவாக இருந்தாலும் இறைவன் நாடினால்தான், இன்ஷா அல்லாஹ், இறைவன் நாடினால். அது திணிப்பதே கிடையாது. அதில் கூட ஒரு திணிப்பு இல்லை பாருங்க. இவங்க இதை செஞ்சாகணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. இதை செய்யறதுக்கான முயற்சி நீ செஞ்சா கூட அது நடக்காது, இறைவன் நாடினால்தான் நடக்கும். இப்படி ஒரு நம்பிக்கை, இறை நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை இன்னும் வியப்பளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படியாவது திட்டம் போட்டு சூது செய்து சூழ்ச்சி செய்து அவங்களெல்லாம் மதம் மாத்திரம் நினைச்சிருந்தா கிட்டத்தட்ட 600-700 வருஷம் இந்த தேசத்தை ஆண்டவர்கள் வெவ்வேறு பெயர்களை, முகலாயர்கள்ங்கிற பெயர்களையோ அல்லது வெவ்வேறு பெயர்களை ஆண்டவர்கள் 800 வருஷம் முஸ்லீம்கள் தான் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த நாடு அப்பவே முஸ்லீம் நாடா மாறி இருக்கும். கட்டாயப்படுத்தக்கூடிய நிலை இருந்திருந்தா அன்றைக்கு அவர்களும் கூட இறைவன் நாடினால் என்றுதான் காத்திருந்தார்களே தவிர, பொறுத்திருந்தார்களே தவிர, அந்த அணுகுமுறையை கடைபிடித்தார்களே தவிர கட்டாயப்படுத்தவில்லை. கட்டாயப்படுத்தியிருந்தால் மொத்தமாக இந்த தேசம் மாறி போயிருக்கும். திணித்திருந்தால் மொத்தமாக இந்த தேசம் மாறி போயிருக்கும். எனவே இந்த மதமாற்றம் என்பது பிறரால் திணிக்கப்பட்டு நிகழக்கூடிய ஒன்று அல்ல. உளவியல் மாற்றத்தால் நிகழக்கூடியது, மனமாற்றத்தால் நிகழக்கூடியது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 10 லட்சம் பேரை அந்த மதத்தில் இருந்து வெளியேற்றி பௌத்தத்தை தழுவினார் என்றால் அவர் அந்த முடிவை எடுப்பதற்கு எவ்வளவு
யோசித்திருப்பார், எவ்வளவு நூல்களை படித்திருப்பார், எவ்வளவு அதை ஆராய்ச்சி செய்திருப்பார். 1931 ஏலோ மாநாடு ஒன்றில் அவர் பேசுகிற போது சொன்னார், நான் பிறக்கிற போது இந்துவாக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னார். 25 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த உறுதிமொழியை அவர் நிறைவேற்றினார். பேசின பேச்சு காற்றோடு போய்விட்டது என்று அவர் போய்விடவில்லை. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று அந்த முடிவை நடைமுறைப்படுத்தாமல் பின்வாங்கிவிடவில்லை. எடுத்த முடிவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்து அவர் அதை சாதித்து காட்டினார். ஆகவே சமத்துவத்தை தேடுகிற யாராயிருந்தாலும் அவர்கள் சகோதரர்களாகத்தான் இருக்க முடியும். இஸ்லாமியர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்குமான உறவு என்பது சமத்துவ தேடலில் இருந்து பிறந்த உறவு, சமூக விடியலுக்கான தேடலில் இருந்து பிறந்த உறவு. சில பேர் சொல்றாங்க பிரியாணிக்காகத்தான் போய் திருமாவளவன் பேசுறான் அப்படின்னு. அந்த மூடர்களுக்கு நான் சொல்லுகிறேன், முஸ்லீம் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி கிடையாது, அது நான்வெஜ் பிரியாணி. நான் நான்வெஜ் சாப்பிட்றதை நிறுத்தி 21 வருஷம் ஆச்சு. 21 வருஷம் ஆச்சு. உடலுக்கு ஒத்துக்கல, அவ்வளவுதான். வேற ஒன்றும் ஜீவகாருண்ய கொள்கையெல்லாம் கிடையாது. ஜீவகாருண்ய கொள்கையெல்லாம் இல்லை. உடலுக்கு எனக்கு ஒத்துக்கல, அதனால நான் 2000 நிறுத்திட்டேன். 2000 மார்ச். இடையில முட்டை எடுத்துக்கிற வழக்கம் கொஞ்சம் டாக்டருக்கு வற்புறுத்தினால புரோட்டீன் வேணும், கொஞ்சம் ஒயிட் மட்டும் எடுத்துங்க அப்படின்னு சொன்னதுனால ஒயிட் பகுதி மட்டும் நான் சாப்பிட்றேன். குடும்பம் நான் வெஜிடேரியன் குடும்பம் தான். மீன் இல்லாத நாளே கிடையாது எங்கள் வீட்டில். ஆற்றோரம் இப்பவும் என்ன கூட இருக்கிறவங்க எல்லாமே மட்டன் சாப்பிட்றவங்க, சிக்கன் சாப்பிட்றவங்க தான். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் பரிமாறுவேன். நோன்பு இருக்கிற நேரத்தில் நாள்தோறும் நம்ம 10 நாளோ 5 நாளோ 3 நாளோ நோன்பு இருக்கும்போது தோழர்கள் என்னோடு இருக்கிறவங்க எல்லாரும் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க. எனக்கு மட்டும் வெஜிடேரியன் தான். அதை பெருமைக்காக நான் சொல்லலை, எனக்கான ஒரு உணவு முறை அது. நான் அதை அப்படி மாற்றிக்கிட்டேன் நான். ஆனால் என்னை விமர்சிக்கிறவன் என்ன சொல்கிறான்னா, பாக்கரண்ணன் கொடுக்குற பிரியாணிக்கு தான் போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டா கூட வயிறுக்கு கொஞ்சம் ரொம்ப லிமிட்டாக சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். சோறு சாப்பிட்டா கூட ரொம்ப நிறைய சாப்பிட முடியாதுனால இந்த மாதிரி இடையில சாப்பிட்டா வயிறு ஊப்பிங்க. எனக்கு அது ஒத்துக்காது. இப்போ பாருங்க, போண்டா வச்சாங்க, லட்டு வச்சாங்க, அப்படியே தான் இருக்குது. அது எல்லாருக்கும் கொடுத்தாங்க. வழக்கமாக ஒரு கூட்டம் நடந்தால் டீ காஃபி கொடுக்கறது வழக்கம் தானே. கொள்கை அடிப்படையில் தான் உறவை தீர்மானிக்கிறோம், கொள்கை அடிப்படையில் தான் நட்பை தீர்மானிக்கிறோம், கொள்கை அடிப்படையில் தான் களத்தை தீர்மானிக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிள்ளைகள், தந்தை பெரியாரின் பிள்ளைகள். அதனால்தான் தேர்தல் களத்தில் நின்றாலும் கூட எனக்கு வாய்த்தவரை வந்து விடுகிறது. எனக்கு சமூக நீதி தான் முதன்மையானது, தேர்தல் முதன்மையானது அல்ல என்று அண்ணன் நினைவுபடுத்தினார். திருமாவளவன் 10 வருஷம் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தேன். நான் தேர்தல் பாதை வேண்டாம் என்கிற அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தேன். தேர்தலை வேண்டாம். கட்சியை நான் தேர்தலுக்காக தொடங்கலை, இந்த அமைப்பை தேர்தலுக்காக தொடங்கலை. பொது வாழ்க்கைக்கு நான் தேர்தலுக்காக வரல. எம்பி பதவி கிடைக்கும், எம்எல்ஏ பதவி கிடைக்குன்னு இல்லை. மூப்பனார்கிட்ட கையெடுத்து கும்பிட்டேன். நான் ஒரு அரசு ஊழியராக இருக்கிறேன், எம்எல்ஏ பதவி எம்பி பதவிக்கு நான் போட்டியிட விரும்பலை அப்படின்னு சொன்னேன். அவர் நீ நிற்கிறதா இருந்தால் உனக்கு சிதம்பரம் தொகுதி, இல்லைன்னா நான் இளைய பெருமாள் ஐயாவுக்கு கொடுத்துட்றேன், உங்கள் கட்சிக்காரங்க வேறு யாருக்கும் தர முடியாது, நீங்கள் நில்லுங்க, உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு அவரே உள்துறை செயலாளருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரை ரிலீவ் பண்ணி விடுங்க. அங்கே டிபார்ட்மெண்ட்டில் கோர்த்துட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க. என்னுடைய ரிசைனேஷனை ஒத்துக்கலை. அதுக்கு வேற காரணம். நீ சொன்னால் உடனே நாங்கள் ரிசைனேஷன் ஒத்துக்க முடியுமா, நீ எம்பி எலெக்ஷன் போய் நிற்கிறதுலாம் நாங்கள் துணை இருக்க முடியாது அப்படின்னு என்னுடைய ரிசைனேஷன் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்க முடியாதுன்ட்டாங்க. இப்போ மூப்பனார் நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தலைமைச் செயலகத்தில் பேசி, உள்துறை செயலகத்தில் பேசி, அவர் எலெக்ஷனில் நிற்கணும், இம்மீடியட்டாக அவரை ரிலீவ் பண்ணி விடுங்க அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாள் அவர் டைரக்டர் கூப்பிட்டு, என்னையா அதுக்குள்ளே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், சரி இந்தா வாங்கிட்டு போ அப்படின்னு லெட்டரை கொடுத்தாங்க. அப்படி தான் நான் ஒரு ஆக்சிடென்டலாக விபத்தாக தான் நான் தேர்தலில் நிற்கக்கூடிய ஒரு நிலை வந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, சமூக நீதிங்கிறது ஒரு மகத்தான தேவை. சமூக நீதியை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து போய் ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருந்தப்போ பார்த்துருக்குறோம். அதுக்குன்னு இருக்கிற கமிட்டி சேர்மனை போய் பார்த்தோம். சமூக நீதிக்காக எல்லா இடங்களிலும் கைகோர்த்து நின்று இருக்கிறோம்.
தொடக்கத்திலிருந்து நான் தேர்தல் அரசில் நிற்காத காலத்திலிருந்தே சொல்லுவேன், இஸ்லாமியர்கள், தலித்துகள், இடதுசாரிகள், கிறிஸ்தவர்கள், இந்த விளிம்பு நிலை சமூகம் ஒன்றா சேரணும், ஜனநாயக சக்திகள் ஒன்றா சேரணும். இப்போ இதுதான் சனாதன சக்திகளுக்கு தேவையில்லாத ஒரு சக்திகளாக பார்க்குறாங்க. இவங்களெல்லாம் இடதுசாரிகள் அவங்களுக்கு பிடிக்காது, மைனாரிட்டிஸ் அவங்களுக்கு பிடிக்காது, தலித்துகளை பிடிக்காது. இப்போ தலித்துக்கு மேலே ஒரு கரிசனம் காட்டுறாங்க. ஏன்னா இவங்களை விட்டுட்டா மொத்தமாக மாறி போயிடுவாங்களோன்னு. தினம் 10 பேர் 100 பேர் மாறிக்கிட்டே இருக்காங்க. அது நாம் என்ன பண்ண முடியும்? அது இன்ஷா அல்லாஹ். அது கிறிஸ்தவ போயிட்டு இருக்கிறான், அல்லது முஸ்லீம்களுக்கு முஸ்லீமாக மாறிட்டு இருக்காது. நாம் பொறுப்பு இல்லை. உன்னுடைய சுய விமர்சனத்தை நீ உடனே பண்ணி பார்க்கணும். ஏன் இந்த மதத்தை விட்டு எல்லாம் போகிறாங்க? இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம் யாரும் அரபு நாட்டை சார்ந்தவர்கள் இல்லை. இப்போ இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகம் இங்கே எப்படி உருவாகியிருக்க முடியும்? எந்த மதத்திலிருந்து இவங்க மாறினாங்க? நிச்சயமாக பார்சியிலிருந்து மாறலை, சீக்கியத்திலிருந்து மாறலை, சமணத்திலிருந்து மாறலை, பௌத்தத்திலிருந்து மாறலை. இப்போ பூர்வீக குடிகள் இந்துக்கள் தானே, அந்த அடையாளத்தோடு இருந்தவங்க தானே. எப்படி இதுக்கு மாறினாங்க? அப்போ உனக்கு நீ சுய விமர்சனம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதைத்தான் நம்ம தோழமையோட சுட்டி காட்டுகிறோம். ஆனால் கோபப்படுகிறார்கள். நீண்ட நேரம் நான் எடுத்துக்கொண்டேன். அடுத்து சில நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, இங்கேயே ஒரு சில நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. இந்த புத்தகத்தை அரும்பாடுபட்டு தொகுத்த அன்பு தோழர் அபு ஃபைசல் அவர்களுக்கும் உதவிகரமாக இருந்த முகமது ஷிஃப்லி அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பிற மொழிகளிலும் மொழியாக்கம் செய்கிற முயற்சி மகிழ்ச்சி அளிக்கிறது. என்றென்றைக்கும் சமூக நீதி களத்தில், சமத்துவத்திற்கான போராட்ட களத்தில் விடுதலை சிறுத்தைகள், தவ்ஹீத் ஜமாத் தோழர்களோடு ஒரே களத்தில் கைகோர்த்து நிற்போம், களமாடுவோம் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.